இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Figma டிசைன் டூலை பத்தி தான் பார்க்க போறோம். Figma டிசைன் டூல் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா UI டிசைன் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றாங்க. நீங்க ஃபியூச்சர்ல UI UX டிசைனரா ஆக போறீங்க அப்படின்னா நீங்க அவசியம் Figma, Adobe XD, Sketch இந்த மாதிரி டிசைன் டூல் ஏதாவது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நான் அதுக்காண்டி தான் நான் இன்னைக்கு Figma டூல் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போறேன். இது ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்க போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ டைரக்டா ஃபிக்மாக்குள்ள போயிடலாம். ஃபிக்மான்றது ஒரு கிளவுட் பேஸ்டு ஒரு டிசைன் டூல். லைக் நீங்க ஒரு இமேஜை தூக்கி ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இமேஜ் உள்ள ஒர்க் ஃபைலுக்குள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ஃபைலை சேவ் பண்ணணும் கூட தேவையில்லை. நீங்க க்ளோஸ் பண்ணிட்டாலும் திருப்பி அந்த மெயில் ஐடி போட்டு ஃபிக்மாக்குள்ள லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன டிசைன் பண்ணிருக்கீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு வித் ஆட்டோ சேவிங்ல கிளவுட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். உங்களுக்கு அத்தனை விஷயமும் உங்களுக்கு இருக்கும். அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் ஃபிக்மாவோட ஒர்க் பிளேஸ் இப்படிதான் இருக்கும். இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபிக்ஜாம் வந்து ஃபியூச்சர்ல ஃபிக்மா முடிச்சுட்டு அடுத்து ஃபிக்ஜாம் பார்க்கலாம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர்னு சொல்லணும் அப்படின்னா இந்த கொலாபரேட்டிவ் ஒர்க். நீங்க டீம் மெம்பர்ஸ் இப்போ 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அட் அ டைத்துல 4-5 பேரும் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ் லைக் ஸ்கிரீன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்கிரீன் கூட அட் அ டைத்துல ஒர்க் பண்ணிக்கலாம் வித் ஆட்டோ சேவ் மோடோட. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல லைப்ரரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபிக்மால நீங்க பண்ண ஒர்க்கு லைப்ரரிஸ்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து எந்த டிசைன் பண்ணாலும் நீங்க லைப்ரரிஸ்ல இருந்து அந்த UI கிட் மாதிரி நீங்க ரீயூசபிள் காம்போனன்ட்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோ லேயர்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே போடணும். அதெல்லாம் பின்னாடி ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்ஸ். ஃபிக்மா டூல்ல மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ் நீங்க பண்ணும்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணா எந்த ஸ்கிரீன் போகணும் அதுக்காண்டி தான் நம்ம ப்ரோட்டோடைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்தீங்கன்னா UI கிட்ஸ். ஃபிக்மா டூல் பண்ணி UI கிட்ஸ் நம்ம பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நீங்க டிசைன் பண்ணினாலும் ஒரு ஸ்கிரீன் நீங்க பண்ணாலும் அதுல உள்ள எல்லா பட்டன்ஸ்க்கு உண்டான கோடு எடுத்துக்க முடியும் டெவலப்பரால. இதுதான் முக்கியமான ஒரு ஃபிக்மா ஃபீச்சர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ் லைக் டெஸ்க்டாப்கா இருக்கட்டும், மொபைலுக்கா இருக்கட்டும், ஒரு ஆப்பிள் ஐவாட்ச்க்கு ஒரு UI பண்றீங்கனாலும் ஆல் ஃப்ரேம்ஸ் அவைலபிள் இன் ஃபிக்மா. ஸோ நீங்க எந்த ஃப்ரேம்க்கு வேணாலும் நீங்க ஃபிக்மால பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஃபிக்மாவுக்கு உண்டான ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வீடியோ. ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Thank you.